ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரனின் இறுதி சடங்கில் பங்கேற்க அவரது மகனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அஸ்வத்தாமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் இன்று காலை காலமாகியிருந்தார். இந்நிலையில் அவரது இறுதி சடங்கு முடிந்த பின்பு வரும் திங்கட்கிழமை அவரது மகன் அஸ்வத்தாமன் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அஸ்வத்தாமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வட சென்னையின் பிரபல தாதாவான நாகேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கல்லீரல் பாதிப்பு உள்பட பல்வேறு நோய்கள் காரணமாக அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை அவரது வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தனது தந்தையுடைய இறுதி சடங்கில் பங்கேற்க அனுமதி கோரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது மகன் அஸ்வத்தாமன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று செய்திருந்தார். கல்லீரல் செயலிழந்ததால் தனது தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய முறையீட்டை கேட்ட நீதிபதி இது தொடர்பாக செம்பியம் காவல்துறையினர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். காவல்துறை தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் அந்த அஸ்வத்தாமனுக்கு வருகிற திங்கட்கிழமை வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாகேந்திரனுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட இருவர் அஸ்வத்தாமனுக்கு சூருட்டி வழங்கிய பிறகு இடைக்கால ஜாமீன்கான உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.